இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, நான் ஏன் அப்படின்னா நாங்க ஒடிசால இருந்து தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். இங்க வந்து வீடு பேக் பண்றது, அடுக்கிறது இப்படி நிறைய வேலை இருந்துச்சு. அதனால வந்து வீடியோ ரெகுலரா போட முடியல. இனிமே நம்ம சேனல்ல வந்து வீடியோ ரெகுலரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, மகா பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆமா, உங்களுக்கும் புது கம்பெனி, புது வீடு, புது லொகேஷன், எல்லாமே புதுசு. இன்னைக்கு தான் ஃப்ரீ டைமே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு. ஆமா, மிளகா. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலே ஒரு தனியா ஒரு மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் கிடைக்குது. ஆமா, கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வந்து அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் சின்ன நாசிலுங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுது. ஓகே ஓகே. இதெல்லாம் அஞ்சரை பெட்டி டிஃபன் பாக்ஸ் ஆட்டம் இருக்கு. ஆமா, உங்க அம்மாவோடது. அழகா இருக்கு பார்க்க. புதுசா இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன காஞ்சிருச்சு? இல்ல, அது லேசா தண்ணியா இருந்ததுனால தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகட்டும். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இது மட்டும் போதும் தாளிக்க, சோம்பு மட்டும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். விதையை எடுத்துட்டு போடுறதா இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க, விதையோட போடுறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் விதையோட போட்டிருக்கேன், அதனால ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகா வந்து நல்லா ஸ்மெல்லு வரும். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து முழு வெங்காயமாக போட்டோம்னா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு மேடம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டீங்க. ஆமாம், ஒடிசால இருக்கும்போது எங்கே போனாலும் நான் வரணும், ஹிந்தி தெரியாததுனால. இப்போ டக்கு டக்கு டக்குன்னு பறந்துடுறீங்க. ஆமாம். இன்னொன்று வந்து டெலிவரி ஆன டைமில் யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும், அங்கே லாங்குவேஜ் தெரியாததுனால சமாளிக்க முடியல. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, அந்த பாட்டு தான். கரெக்டு தான். சிக்கனை போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேருங்கிறதுனால ஒரு 1/4 கிலோ சிக்கன். வேற சிக்கன் வேற நம்ம நாளையில இருந்து கிடைக்காதுன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது உண்மையான்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு தான் கிடைக்காதாமே. ஓகே ஓகே. ஆனா நீ காலைல வாங்க போன கடையில கேட்டேன், அதெல்லாம் இல்ல, சிக்கன்லாம் டெய்லியும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம தெருவுல 5-6 கடை இருக்கு, ஒரு கடையில தான் சிக்கனே இருக்கு. எல்லா கடையும் பூட்டி கிடந்துச்சு காலைல 7 மணிக்கு. ஆமா. இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, சிக்கன் தண்ணி கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பழைய சாதம் இருக்குது, இன்னும் வந்து சாதம் ரசம், சாதம் தயிர், அந்த காம்பினேஷனுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் போதும். சின்ன வெங்காயம் மட்டும்தான் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் உரிக்கிறதுக்கு. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ், இன்ஸ்டன்ட் சைட் டிஷ். வேலைக்கு போயிட்டு வரவங்களா நைட்டு டக்குன்னு 1/4 கிலோ 1 கிலோ சிக்கனை வாங்கி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் தொட்டுக்கலாம்ல? தோசைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து சாதம் ரசம் அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா இன்னைக்கு? உப்பு கறிக்கு மெயினானதே வந்து உப்பு தானே. ஆமா, பேரே உப்பு கறி தானே, அப்புறம் என்ன? உப்பு போட்டுக்கலாம். ஜாடி உடஞ்சிருக்கு பாரு. ஆமா, ஆனால் அழகா இருக்குல்ல.
எங்க அம்மா கொடுத்தாங்க, அதனால ஞாபகமா வச்சிருக்கேன். இப்போ புதுசாக தூத்துக்குடிக்கு வந்து புதுக்கோட்டை ஹோம் டூர் புதுசாக தூத்துக்குடிக்கு வந்து இப்போதான் வீடெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஹோம் டூர் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் என்ன இத்தனை நாள் நம்ம ஸ்பிக்கில் இருந்தோம், அப்புறம் பாரதி பாஸ்பேட்ஸில் இருந்தோம், இங்கெல்லாம் டவுன்ஷிப்பு பவர் கட்டுங்கிற ஒரு இஷ்யூவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பவர் கட்டை சமாளிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஆமாம், புதுசாக இருக்குது. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நம்ம வந்து பவர் கட்டு இதெல்லாம் பார்க்குறோம். ஆமாம், இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்த மிளகா பொடியா? ஆமாம், இன்னைக்கு தான் அரைச்சேன். லைட்டா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பார்த்துடலாம்ல மிளகாத்தூள். அதனால மிளகாத்தூள் அரைக்கிறதுல ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். கடையில் சில்லி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணாமல் இது உடம்புக்கும் நல்லதும் கூட. ஆமாம், ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. உன்னுடைய மிளகாத்தூள் அரைக்கிற ஸ்டைல நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஒரு நாள். வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எடுத்துருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆமாம், ஒரிசாவில் இருக்கும்போது ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க்கு, பாதி நேரம் உங்களோட இருப்பேன். இப்போ ஜென்ரல் ஷிஃப்ட்டு, காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன். கலரே செமையா இருக்கு. ஆமாம், நல்லா டெம்ப்டிங்கா. நல்லா வேகட்டும். இப்போ வந்து என்ன பண்ணணும், உப்பு கறிக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. இப்படி இப்படி கையில் ஊற்றிட்டு லேசா இவ்வளோதான் இப்படி தொளிச்சிடணும். இதே மலை சாரல் மாதிரி. ஆமாம், இப்படி தொளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு தட்டை இப்போ வந்து இப்படி மூடி வச்சுக்கணும். எவ்வளோ நிமிஷம் மூடியே இருக்கணும்? ஒரு 5 நிமிஷம். ஓகே, ஆமா, ஓப்பன் பண்ணிடலாமே. நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்ல, சுற்றி தொளிச்சோம்ல, ஊத்தல தொளிச்சோம். அது எதுக்காக தெரியுமா? இப்ப பாருங்க, அடியில வந்து பிடிக்கவே இல்லை பாருங்க. ஆமா, கொஞ்சம் கூட பிடிக்கல, லட்டு மாதிரி எடுக்க வருது. அதுக்காக தான் லேசா நம்ம வந்து தண்ணி சுத்தி தொளிச்சது. எப்படி இருக்கு பாருங்க, தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி எடுத்து வைக்கும் போது இப்படி தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா குக்கா இருக்கு. சிக்கன் ஸ்மெல் சூப்பரா வருது. ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து ரெசிபி வீடியோ போடுறேன். முக்கியமாக நம்ம சேனல்ல வந்து இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தான் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு மட்டன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம். அதுதான் ரொம்ப நல்ல வியூஸ் போயிருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.